அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். நாமுத்துக்குமார் சொல்லுவார், இந்த அப்பாவுக்குத்தான் எத்தனை முகங்கள். நடுராத்திரியில் தின்பண்டங்கள் வாங்கி கொண்டு வந்து குழந்தைகளுக்கு ஊட்டுகின்ற, அன்போடு ஊட்டுகின்ற இந்த பாசத்துக்குரிய அப்பாவின் முகங்கள். திருமண வீடுகளில் சீட்டாடி கொண்டிருக்கும் போது பக்கத்தில் சென்றால் கடுமையை காட்டக்கூடிய அப்பாவின் முகங்கள். மாத கடைசியில் பள்ளி சுற்றுலாவிற்கு காசு கேட்டால் பதறக்கூடிய அப்பாவின் முகங்கள். அழுகின்ற அம்மாவின் முகங்களைப் போல அத்தனை எளிதாக கிடைத்து விடுவதில்லை அழுகின்ற அப்பாவின் முகங்கள்னு எழுதியிருப்பாருங்க. இந்த அப்பாக்களுக்கு அழக்கூட தெரியாதுங்க, தனக்காக வாழவே தெரியாதுங்க. இந்த அப்பாக்கு இந்த சுயநலம்ன்றதுனால என்னன்னு தெரியாத அப்பாக்களாகவே இருப்பாங்களேன்னு ஆமுத்துக்குமார் அதை சொல்லுவாரு. அவங்க அப்பா வீடு முழுக்க புத்தகங்களா வச்சிருப்பாராம். வீடு முழுக்க புத்தகங்களா. யாராவது 2 புத்தகம் தரேன் உங்க பையனை கொடுங்கன்னா கொடுத்துருவாரு எங்க அப்பா அப்படின்னுவாரு. அவங்க அப்பா என்ன பண்ணுவாரா, புத்தகங்கள் படிக்கும் போது கோடு போட்டு படிப்பாரா, கோடு போட்டு. இப்ப அவர் போய் கேட்கிறாரு, ஏன்பா உனக்கு ஒரு வார்த்தை பிடிச்சிருக்குன்னா அது உன்கிட்ட வச்சுக்க வேண்டியதானே, அதையே என்கிட்ட திணிக்கிற, கோடு போட்டு எழுதி இது உனக்கும் பிடிக்கணும்னு ஏன் திணிக்கிறேன். அதுக்கு அவங்க அப்பா சொன்னாராம், அது அப்படி இல்லப்பா, நான் ஏன் தெரியுமா அதுல கோடு போடுறேன், ஏன்னா இங்க ஏதோ எழுத்தாளர் வந்து இது பெரிய விஷயத்த நமக்குள்ள பதிஞ்சிருக்காருல்ல, இந்த எழுத்தாளர் யாருன்னு நமக்கு தெரியாதுல்ல, இந்த எழுத்தாளருக்கு நான் இங்கிருந்தே கொடுக்கக்கூடிய கை குலுக்கல் பாடினாராம். கை குலுக்கல் பான் எவ்வளவு பெரிய சிந்தனை பாருங்களேன் சார். இவர் கேட்கிறாரு, ஏப்பா நீ உன்னைய மாதிரியே இருக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்க வீடெல்லாம் நல்லா இருக்குல்ல, அவங்க வீடு சிறப்பா இருக்குல்ல, நம்ம வீடு மட்டும் ஏன்பா இப்படி மேல ஓட்டையும் கிட்டையுமா இருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ் இங்க கூட்டிட்டு வரவே முடியலப்பா, நான் என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வரேன்னா எப்பப்பா கூட்டிட்டு வரேன். அவங்க அப்பா சொன்னாராம், நீ உன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வரணும்னா ராத்திரி கூட்டிட்டு வா, படுத்தோன்னா நம்ம வீட்டுக்கு மேல நட்சத்திரம் தெரியும்பா, அதனால ராத்திரி கூட்டிட்டு வாப்பான்னு. எல்லாம் முடிஞ்சிச்சு. அவங்க அப்பா காலமாயிட்டாங்க, இவர் வளர்ந்துட்டாரு, இவர் பையன் ஆதவன் பிறக்கிறான். இப்ப ஆதவன் கேட்கிறான், ஏன்பா இவ்வளவு புத்தகங்களா வீட்டுல இருக்கே என்னப்பான்னு. அவன் நாமுத்துக்குமார் சொல்றாரு, உங்க தாத்தா நிறைய கடன் வாங்கினாருப்பா, அதெல்லாம் நான் தான்ப்பா அடைச்சேன். எதுக்காகப்பா தாத்தா கடன் வாங்கினாரு, உங்க தாத்தா நிறைய புக்ஸ் படிப்பாருப்பா, அதனால அவர் நிறைய கடன் வாங்கினாரு, அதெல்லாம் அப்பா தான் அடைச்சேன். இப்ப ஆதவன் சொன்னாராம், அப்பா நீயும் நிறைய கடன் வாங்குப்பா, நீயும் நிறைய படிப்பா, நீ வாங்குற கடனை நான் அடைக்கிறேன்ப்பா. நான் நாமுத்துக்குமார் சொல்றாரு, நான் அப்பொழுது ஆதவனின் கண்களை கூர்ந்து கவனித்தேன், அவன் கண்களில் நட்சத்திரம் மின்னிக் கொண்டிருந்ததுன்னு எழுதினார். இந்த அப்பாக்களினுடைய முகங்களை அல்லது அப்பாக்களினுடைய குணங்களை யாம எப்ப தெரியுமா புரிஞ்சுக்கொள்ள முடியும், நாம அப்பாவை ஆகும்போது தாங்க புரிஞ்சுக்க முடியும். இந்த பாரத்தை நம்ம சுமக்கும் போதுதான் நம்ம புரிஞ்சுக்கவே முடியும். என் நண்பர் சொன்னாரு, அவர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கிறவங்க, அவருக்கு போதுமான அளவுக்கு அந்த சினிமா கம்பெனிலேருந்து வருமானம் வருது, கிட்டத்தட்ட ஒரு 20,000 25,000 சினிமா கம்பெனிலேருந்து வருமானமும் வருது. ஆனாலும் கூட அவர் என்ன பண்ணுவாரு, அப்பா கிட்ட காசு கேட்டு அவர் ஒரு கடிதம் எழுதுறது. அந்த காலத்துல கடிதம் எழுதுறது. இப்ப அவங்க அப்பா என்ன பண்ணுவாராம், ஒவ்வொரு மாசமே ஒரு 5,000 ரூபாய் தான் பையனுக்காக அனுப்புவார். இவர் நல்லா சம்பாதிக்கிறாரு, சம்பாதிச்சதெல்லாம் வேற மாதிரி செலவு பண்ணிட்டு அப்பா கிட்ட இருந்து ஒரு 5,000 ரூபாய் மாசம் மாசம் கேட்கறது. இப்ப அவங்க அப்பா வந்து இந்த மணி ஆர்டர் அனுப்பும் போது எப்பயுமே மை டியர் சன் அப்படின்னு தான் சொல்லி ஒரு 2 வார்த்தை போட்டு மணி ஆர்டர் அனுப்புவாராம். இப்போ ஒரு முறை அப்படி அனுப்பும் போது மை டியர் சின் அப்படின்னு போட்டுறாங்க, அந்த டைப்பிங் மிஸ்டேக்ல மை டியர் சின்னு வந்துருது. இவர் அதை வாங்கி பாக்குறாரு, மை டியர் சின் அப்படின்னு போட்டிருக்கு, அதுல காசு இருக்கு, காசு ஓலையும் வந்திருக்கு. இப்போ இவருக்கு உள்ள குத்துச்சான், நம்ம பண்றது பாவம்ல, அப்பா அவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நமக்கு தான் காசு வருது, இருந்தாலும் கூட அப்பாவை கஷ்டப்படுத்துறோமே, ஆமா நம்ம அவருக்கு சின் தானே, நம்ம அவருடைய பாவம் தானே அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த மணி ஆர்டர் வாங்காம விட்டாராம். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு, ஏன்பா மணி ஆர்டர் நீ வாங்கிக்கலையாமே, திரும்பி வந்துருச்சே அப்படின்னு அவங்க அப்பா ஃபோன் அடிச்சிருக்காரு. இல்லப்பா அதுல மை டியர் சின்னு இருந்துச்சுப்பா, அதனாலதான்ப்பா அது ஏதோ மாதிரி இருந்துச்சு. டேய் அப்பா உன்னை அப்படி நினைப்பேனாடா, அது ஏதோ டைப்பிங் மிஸ்டேக்டா, அப்பா போய் உன்னை அப்படி நினைப்பேனாடா, இதை நான் அனுப்பிடுறேன்டா திரும்ப அப்படின்னு இருக்காரு. வேணாம்ப்பா எனக்கு வருதுப்பா, அமௌண்ட் எல்லாம் வருதுப்பா, போதும்ப்பான்னு ஏதோ சொல்லி பேசி வச்சுட்டாரு நண்பர். அடுத்து மறுநாள் காலையில ஆபீஸ்ல ஒரு ஸ்டாஃப் வந்து சொல்றாங்க, உங்க அப்பா வாசல்ல நிக்கிறாருங்க. அப்பா இவர் பதறி அடிச்சுட்டு போய் பார்த்தா அப்பா வந்து நின்றுட்டு இருந்தாராம். கண்ணில் கண்ணீரோட அப்பா வந்து நிக்கிறார். டேய் நான் போய் உன்னைய சின்னு நினைப்பேனடா, நான் போய் உன்னைய பாவம் நினைப்பேனடா, நீ எனக்கு கிடைச்ச வரண்டா, இந்தடா காசு முதல் கையில வச்சுக்கிறான்னு 5,000 ரூபாய் கொடுத்துட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிருக்காரு ஊருக்கு. என் நண்பர் சொல்றாரு, அன்னைக்கு எனக்கு வந்த அழுகையை என்னால் நிறுத்தவே முடியவில்லைன்னு என் நண்பர் சொன்னார். சார் அப்படி அப்பாக்கள் ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய மகன் தன்னை ஏமாற்றுகிறான்னு தெரிந்த பின்பும் கூட தெரிந்தே ஏமாறக்கூடிய தயாராக இருக்கக்கூடிய குணங்கள் இந்த அப்பா கிட்ட தாங்க இருக்கு. காசு இருந்தா இல்லைன்னு சொல்லாத குணம் இந்த அப்பா கிட்ட தாங்க இருக்கு. பையன் கேட்டா கொடுத்துடணுன்ற ஒரு குணம் அப்பா கிட்ட மட்டும்தானே இருக்கு.
சார், எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் ஒரு சம்பவம் சொல்றாரு. அவருக்கு சின்ன வயசுல ஒரு சைக்கிள் வாங்கி ஓட்டணும்னு ஆசை, சைக்கிள் வாங்கணும்னு. இப்ப அவன் ஃப்ரெண்டு சொல்றாங்க, சுஜாதா அவர்களுடைய ஃப்ரெண்டு சொல்றாரு, என்கிட்ட ஒரு சைக்கிள் இருக்கு, மத்தவங்களுக்குன்னா அந்த சைக்கிள் வந்து 20 ரூபா, நீ வாங்கிக்கிறேன்னா 15 ரூபா, ஓகேவா? இப்ப இவர் என்ன பண்றாரு, பாட்டி கிட்ட போய் கேட்கிறாரு. பாட்டியினுடைய வளர்ப்பு இவர். பாட்டிகிட்ட போய், பாட்டி 15 ரூபா இருந்தா கொடு பாட்டி, சைக்கிள் வாங்குறேன். பாட்டி சொல்றாங்க, என்கிட்ட எதிரா காசு, உங்க அப்பா வந்த உடனே ஊர்ல இருந்து உங்க அப்பா வருவாரு, அவர்கிட்ட கேள்றான்றாங்க. இப்ப அவங்க அப்பா வராரு ஊர்ல இருந்து, சுஜாதா அவர்கள் என்னெல்லாமோ பேசுறாரு, எப்படியாவது பாட்டிகிட்ட சொல்லி அந்த 15 ரூபாய் வாங்கணும்னு. அந்த பாட்டியெல்லாம் சொல்லி பாக்குறாங்க. அவங்க அப்பா ஒரேடியா சொல்லிட்டு போயிடுறாரு, சைக்கிள் வேணாம், ஒண்ணு வேணாம், நடந்து போய் படிக்கிறதா இருந்தா படிக்கட்டும், சைக்கிள் எல்லாம் தேவையே கிடையாதுன்னு திட்டிட்டு போயிடுறாரு. இப்ப அவருக்கு வந்து அவங்க அப்பா மேல பயங்கர கோவம். என்ன ஒரு 15 ரூபா ஒரு சைக்கிளுக்கு கொடுக்க மாட்டாருன்னு அவங்க அப்பா மேல அவ்வளவு கோவம். இதெல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் சுஜாதா அவர்கள் பெரிய எழுத்தாளர் ஆனாங்க, மிகப்பெரிய பிரபலமானாங்க. அவங்க அப்பா கடைசி காலத்துல இருக்கிறப்ப கேட்டாராம், ஏப்பா, உனக்கு ஒரு 8 வயசா இருக்கும்போது நீ ஒரு சைக்கிள் கேட்டல, அது அப்பா வாங்கி தரலன்னு உனக்கு கோவமா இருந்துச்சா? அதெல்லாம் எதுக்குப்பா இப்ப பேசிட்டேன் சொல்லுப்பா, ரொம்ப கோவமா இருந்துச்சான். இல்லப்பா, அப்ப கொஞ்சம் கோவமா இருந்துச்சு, இப்ப அந்த மாதிரிலாம் இல்லப்பா. உனக்கு ஒண்ணு தெரியுமா ரங்கராஜா, அவர் பேர் ரங்கராஜன், உனக்கு ஒண்ணு தெரியுமா ரங்கராஜா, அப்பாவுக்கு வாங்கி தரணும் தான் ஆசை, ஆனா அப்பா கிட்ட அப்ப காசு இல்லப்பா, அப்பா கிட்ட அப்ப காசு இல்லப்பா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதனாலதான் கோபமா சொல்லிட்டு வந்தேன்னாராங்க. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தையின் அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தையின் அன்பின் பின்னே. நன்றி.